கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். ககன்யான் மனித விண்வெளி பயண திட்டத்திற்காக DRDO எந்த சாதனத்தை வெற்றிகரமாக சோதித்தது? ட்ரோக் பாராசூட். இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த லித்தியம் அயன் பேட்டரி கிகா ஃபேக்டரி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ராம்பில்லி, ஆந்திர பிரதேசம். கிழக்கு, வடகிழக்கு மற்றும் வடக்கு பிராந்தியங்களுக்கான ராஜ்பாஷா சம்மேளன் எங்கு நடைபெற்றது? அகர்தலா. IA-91 தர அலுமினியம் கலவை இன்கோட்டை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? நால்கோ. இந்தியா தனது முதல் அதிவேக பயணக் கப்பலை எந்த நாட்டிற்கு பரிசளித்தது? மாலத்தீவுகள். ரேர் டிசீஸ் டே எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 28. ரேர் டிசீஸ் டே 2026இன் கருப்பொருள் என்ன? மோர் தேன் யூ கேன் இமேஜின். வேர்ல்ட் ஹியரிங் டே எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 3. வேர்ல்ட் ஹியரிங் டே 2026இன் கருப்பொருள் என்ன? ஃப்ரம் கம்யூனிட்டிஸ் டு கிளாஸ்ரூம்ஸ், ஹியரிங் கேர் ஃபார் ஆல் சில்ட்ரன். லோக்சபா சிறப்புரிமை குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? 15. ராஜ்யசபா சிறப்புரிமை குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? 10. லோக்சபா சிறப்புரிமை குழு உறுப்பினர்களை யார் நியமிக்கிறார்கள்? ஸ்பீக்கர். பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகளுக்கான சட்ட அடிப்படை எந்த அரசியலமைப்பு கட்டுரை? ஆர்டிகிள் 105. மாநில சட்டமன்ற சிறப்புரிமைகளுக்கான அரசியலமைப்பு கட்டுரை எது? ஆர்டிகிள் 194. வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் 2 எந்த காலத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டது? 2024-25 முதல் 2028-29 வரை. வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் 2 இன் மொத்த பட்ஜெட் எவ்வளவு? 6839 கோடி. சர்வதேச எரிசக்தி நிறுவனம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? 1974. இந்தியா IEA-இன் அசோசியேட் மெம்பரான ஆண்டு எது? 2017. IEA உறுப்பினர் நாடுகள் எவ்வளவு நாள் எண்ணெய் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும்? 90 நாட்கள். இந்தியா எந்த ஐநா அமைப்புடன் 5 ஆண்டு அரிசி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? உலக உணவு திட்டம். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அரிசியை வழங்கும் நிறுவனம் எது? இந்திய உணவுக் கழகம். அரிசி வழங்கும் ஒப்பந்தத்தின் விலை ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளவு? 2800 ரூபாய். இந்தியா பாக்ஸ் சிலிக்கா அலையன்ஸில் சேர்வதற்காக எந்த அறிவிப்பில் கையெழுத்திட்டது? பாக்ஸ் சிலிக்கா அறிவிப்பு. பாக்ஸ் சிலிக்கா அலையன்ஸ் முக்கியமாக எந்த துறைகளில் கவனம் செலுத்துகிறது? முக்கிய கனிமங்கள், செமிகண்டக்டர் மற்றும் AI. ட்ரம்பின் போர்ட் ஆஃப் பீஸ் முதல் கூட்டத்தில் இந்தியா எந்த நிலையில் பங்கேற்றது? பார்வையாளர். போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன? காசா மறுசீரமைப்பு மற்றும் உலக மோதல் தீர்வு. இந்திய மண்ணின் சேதம் குறித்து அறிக்கை வெளியிட்ட நிறுவனம் எது? ICREIR. இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் இழக்கும் மேற்பரப்பு மண் அளவு எவ்வளவு? 5.3 பில்லியன் டன்கள். ஸ்டேட் ஆஃப் எனர்ஜி இன்னோவேஷன் 2026 அறிக்கையை வெளியிட்ட நிறுவனம் எது? சர்வதேச எரிசக்தி நிறுவனம். 2025ஆம் ஆண்டில் எத்தனை எரிசக்தி தொடக்க நிறுவனங்கள் முதல் சுற்று நிதி பெற்றன? 320. விஷன் 2031 எந்த மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சி திட்டமாகும்? கேரளா. விஷன் 2031 மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? திருவனந்தபுரம். எந்த மாநிலம் நக்சல் இல்லா மாநிலமாக அறிவிக்கப்பட்டது? பீகார். இந்தியாவில் நக்சலிசம் எந்த மொழித்தொடத்தில் தொடங்கியது? நக்சல்பாரி இயக்கம். நக்சல்பாரி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கியது? 1967. இடதுசாரி தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்கும் அரசின் இலக்கு தேதி எது? மார்ச் 31, 2026. பூ ஆதார் அமைப்பின் கீழ் ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் எத்தனை இலக்க அடையாள எண் வழங்கப்படுகிறது? 14 இலக்கங்கள். ULPIN என்பதின் விரிவாக்கம் என்ன? யுனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். பூ ஆதார் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அரசு எது? டெல்லி அரசு. 2026 பாஃப்டா விருதுகள் எந்த நகரில் நடைபெற்றது? லண்டன். 2026 பாஃப்டா விருதுகளில் சிறந்த பிடமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிடம் எது? ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். 2026 பாஃப்டாவில் சிறந்த இயக்குனர் விருதை பெற்றவர் யார்? பால் தாமஸ் ஆண்டர்சன். 2026 பாஃப்டாவில் சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்ப திரைப்பட விருதை பெற்ற இந்திய படம் எது? பூங். 2026 பாஃப்டாவில் லீடிங் ஆக்ட்ரஸ் விருதை பெற்றவர் யார்? ஜெசி பக்லி.
2026 பாஃப்டாவில் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் விருதை பெற்றவர் யார்? ஒன்மி மொசோகா. 2026 குளிர்கால ஒலிம்பிக் எந்த நாட்டில் நடைபெற்றது? இத்தாலி. 2026 குளிர்கால ஒலிம்பிக் எந்த நகரங்களில் நடைபெற்றது? மிலான் மற்றும் கார்டினா டாம்பெசோ. 2026 குளிர்கால ஒலிம்பிக்கில் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்ற நாடு எது? நார்வே. 2026 குளிர்கால ஒலிம்பிக்கில் இரண்டாம் இடத்தை பெற்ற நாடு எது? அமெரிக்கா. 2026 குளிர்கால ஒலிம்பிக்கில் மூன்றாம் இடத்தை பெற்ற நாடு எது? நெதர்லாந்து. இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.